ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஃப்ரூட் கஸ்டர்ட். ஃப்ரூட்ஸ்னாலே ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியாக தான் இருக்கும். இதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களோட கிட்ஸ்லாம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இந்த பவுல் ஃபுல்லாக காலியாக்கிட்டு இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. பால் 2 லிட்டர், ஜீனி 1.5 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் எடுத்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் 8 டேபிள் ஸ்பூன். ஃபஸ்ட்டு ஒரு கடாய், கொஞ்சம் பெரிய அகலமான கடாயாக எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் பால் ஊற்றிக்கலாம். ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. ஃபுல் ஃபேட் மில்க் இன்றைக்கி நான் 2 லிட்டர் எடுத்திருக்கேன். 2 லிட்டருக்குன்னா பார்த்திங்கன்னா இந்த கப்புக்கு 8 கப்பு வருது. ஒரு கப்போட அளவு 250 ml. மொத்தம் நான் 8 கப்பு ஊற்றிருக்கேன். மொத்தம் 2 லிட்டர் பால் நான் எடுத்திருக்கேன். இப்போது இது நல்லா இந்த மாதிரி ஒரு விஸ்க் அப்படி இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஃப்ளேமை இப்போ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போதே சைடில் இந்த கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். நான் இந்த ஸ்பூனுக்கு 8 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 லிட்டர் பாலுக்கு 8 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 8லேருந்து 10 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். உங்களோட கன்சிஸ்டன்சி எப்படி தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கலாம். அப்போ இந்த 8 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரில் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவு காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன். நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கிற பால் ஊற்றி இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கெட்டியாக வர மாதிரி இருக்கும். நீங்கள் தொடர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், இப்போ நல்ல இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இந்த பாலோடு சேர்ந்து இருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தொடர்ந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுற்றி உங்களுக்கு நல்ல முறையாக வர ஆரம்பிக்கும் பால். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும், மறந்துடாதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கஸ்டர்ட் பாலை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைனா அடி பிடிச்சிரும், கெட்டியாகிடும். அதனால் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாத்தையுமே ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அதுக்கப்புறம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும், மறந்துடாதீங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்ல ஒரு திக்னஸ் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் சுகர் சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப் சுகர் எடுத்திருக்கேன். நம்ம பால் ஊற்றணும்ல அந்த கப்புக்கு 1.5 கப் சுகர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது நல்லா திக்காயிடும். உங்களுக்கு சுகர் சேர்க்க விருப்பம்னா அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லம், கருப்பட்டி இதில் எதுனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் வெல்லம், கருப்பட்டி சேர்க்குறதா இருந்தால் நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கணும். இதில் நீங்கள் எது சேர்க்குறதா இருந்தாலும் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப ஹீட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது திரிஞ்சு போயிடும். அதனால தான் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பண்ணுங்கள். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காது. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல திக்காக வர ஆரம்பிக்கும். ஒரு ஸ்பூன்லேருந்து இந்த எடுத்து பார்த்தீங்கன்னா இதான் கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி 2ஆக பிரிஞ்சு நிற்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை பாலில் கலந்து அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை இன்னொரு பவுலுக்கு இப்போ நான் மாற்றி வச்சிடலாம். இப்போ இதை இன்னொரு பவுலுக்கு மாற்றி வச்சதுக்கப்புறம் இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நான் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இது கம்ப்ளீட்டாக நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறினதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எல்லா ஃப்ரூட்ஸையும் சேர்த்துக்கலாம். நான் ஆப்பிள், மாம்பழம், கருப்பு திராட்சை, பச்சை திராட்சை, வாழைப்பழம், மாதுளப்பழம் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ எல்லா ஃப்ரூட்ஸும் சேர்த்துக்கலாம். நட்ஸ் வெரைட்டிஸ் கூட இதில் சேர்த்துக்கலாம். டேட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு சூப்பரான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணலாம். நீங்கள் கிட்ஸ் கொடுக்குறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் கூட அப்படியே கூட சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மவுத் வாட்டரிங் ரெசிபி, சூப்பராக இருக்குது. அல்டிமேட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய ஃப்யூச்சர் ரெசிபிஸ்லாம் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.